கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நற்கருணை நாதரோடு இந்த ஓர் சில மணித்துளிகளை நாம் செலவிட வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் யோவான் எழுதிய நற்செய்தி, அதிலே 17வது அதிகாரம் 16-17 வசனங்களை தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அதில் நான் வாசிப்பது என்ன? நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. மீண்டும் வாசிக்கிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பாடுகளுக்கு சந்திக்க செல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பாடுகளுக்குள்ளே நுழைவதற்கு முன்பு இந்த 17வது அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபத்தை ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். ஏன் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, முற்காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருடத்துக்கு ஒரு முறை தலைமை குரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் ஏந்தி மகா தூயகத்துக்குள் நுழைவார். அந்த மகா தூயகத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக மக்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக, மக்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தன் கையில் சுமந்து அவர் அந்த தூயகத்துக்குள் நுழைவார். ஆனால் அந்த தூயகத்துக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நீண்ட ஜெபத்தை மக்களுக்காக ஜெபிப்பார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பாடுகளுக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார்? அவருடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. நான் இந்த உலகத்தை சார்ந்தவனாய் இல்லாதது போல ஆண்டவரே, என்னுடைய சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டாம் என்று ஜெபிக்கிறார். இந்த தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்னுடைய சிந்தனை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரை போல இருக்கணும்ன்ற ஆண்டவர் இயேசு ஆசைப்படுகிறார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? தவக்காலம் வந்தாலே ஒரே உபவாசம் இருக்க ஆரம்பிப்போம். இந்த வெள்ளிக்கிழமைகளில் சுத்த போசனம் இருக்க ஆரம்பிப்போம். நிறைய ஒருத்தல் முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்போம். எதுக்காக? நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்லை அப்படின்றத நமக்கு நினைவூட்டுறதுக்காக தான். அது இதெல்லாம் செஞ்சாதான் நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்லைன்னு எனக்கு தெரியுமா ஃபாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 2வது அதிகாரம் ரொம்ப அழகாக 1 யோவான் 2:16 நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருகின்றன. திருப்பி சொல்றேன் பாருங்க. யோவான் எழுதிய முதல் திருமுகம், அதில் 2வது அதிகாரம், அதில் 16வது வசனத்தில் இப்படி யோவான் எழுதுகிறார். இச்சை நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இதெல்லாம் கடவுள் கிட்ட இருந்து வர்றது இல்லைங்க. உடல் ஆசை கடவுள் கிட்ட இருந்து வர்றது இல்லை, இதெல்லாம் இந்த உலகத்திலிருந்து நமக்கு வருது அப்படின்றார். அப்போ
யாருக்குள்ள இந்த உலகம் இருக்குமோ, யாரெல்லாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? இந்த 3 இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்களோட இச்சையின் பார்வை அவங்கள பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாமிச ஆசை, உடல் ஆசை பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த செல்வ செருக்கு, இந்த செல்வ செருக்குக்கு ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா த ப்ரைட் ஆஃப் லைஃப். ப்ரைட் ஆஃப் லைஃப்னா என்ன? பழைய மொழிபெயர்ப்புலாம் ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு இருக்கும். வாழ்வின் பெருமை, பணத்து மேலே இருக்க பெருமை, சொத்து மேலே இருக்க பெருமை, செல்வாக்கு மேலே இருக்க பெருமை. இந்த பெருமை தான் என்ன பண்ணுமா, ஒருத்தனை பாவத்தில் விழ வைக்கும். அதனால தான் ஆண்டவர் இயேசு என்ன ஜெபிக்கிறாரு, நான் இந்த உலகத்தில் பட்டும் படாமல் இருந்தது போல, இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை சார்ந்தவனாக இல்லாதது போல, ஆண்டவரே என்னுடைய சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவங்களாக இருக்கவே கூடாது. அதுக்கு இந்த உலகம் அவங்களை விட்டு போகணும். எது போகணும்? உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு அவங்களை விட்டு போகணும். எப்படி போகணும்? ஆண்டவர் சொல்றாரு, உமது வார்த்தையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியறலும், உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போக போக இந்த உலகம் அவங்களை விட்டு வெளியில போயிடணும். அந்த வார்த்தையை வச்சு, உமது வார்த்தையை வச்சு ஆண்டவரே அவங்கள சுற்றிக்கிறீங்க, பரிசுத்தமாக்கிருங்க. பிரியமான என் நண்பர்களே, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த யூடியூப் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடல் ஆசையினால், இந்த உடலுடைய ஆசைகளால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? உங்கள் கண்களுடைய இச்சையினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு இருக்கிற பெருமையினால், திமிருனால், அகங்காரத்தினால் நீங்கள் பாவத்தில் விழுந்துருவோமோன்ற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த வழி. இந்த தவக்காலம் முழுவதும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து, ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து, அந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசத்தில் உங்களை அர்ப்பணிச்சிங்க அப்படின்னு சொன்னால், பிரியமான என் நண்பர்களே, நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னது போலவே இந்த உலகம் நம்மை விட்டு அகன்று போகும். நாமும் ஆண்டவருக்கு நல்ல சீடர்களாக வாழ முடியும். அதற்காக உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கிற இடத்துல இதுக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, இந்த தவக்காலம் முழுசும் நான் உங்கள் வார்த்தையை தியானிப்பேன்னு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? உமது வார்த்தையினால் உமக்கு அர்ப்பணமாக்கியறலும், ஏனெனில் உமது வார்த்தையே உண்மை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களை சுற்றி இருக்கிற அந்த இச்சையின் நோய்கள், மாமிச எண்ணங்கள், உடல் இச்சைக்குரிய அந்த பாவ காரியங்கள் உங்களை விட்டு நீங்க, பெருமையினால் நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களை விட்டு நீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்க வரப்போகிறது. அதற்காக உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா? உங்க வார்த்தையினால என்னை சுத்திகரிங்கன்னு கேட்கலாமா? அன்பார்ந்தவர்களே, நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என்னோட இணைந்து ஜெபிப்பீங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற இடத்துல நான் சொல்றது போலவே என்னோட இணைந்து ஜெபிங்க. ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தொடுவார், உங்களை சந்திப்பார். விசுவசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்கள் வலது கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பீங்களா? நான் சொல்ற இந்த ஜெபத்தை என்னோட இணைந்து சொல்லுங்க. விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் பாவங்களை சுமந்து அதை ஒட்டுமொத்தமாக கல்வாரியில் தீர்த்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவிக்க திருவுளமானீரே. ஆகவே இறைவா, இந்த தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் என்னையும் என்னை சார்ந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய இறை வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் நடமாடும் பொழுது இந்த உலகத்தை சார்ந்தவராய் இல்லாதது போல நாங்கள் இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சார்ந்தவர்களாய் இருக்க
இருக்கவே மாட்டோம். இந்த உலகத்துக்கு சார்ந்தவர்களாய் இருக்கவே மாட்டோம். இந்த பூமியில் நாங்கள் நடமாடும் நாட்கள் வரை, இந்த பூமியில் நாங்கள் நடமாடும் நாட்கள் வரை இறை அரசுக்கு சொந்தமான பிள்ளைகளாகவே வாழ்வோம். இறை அரசுக்கு சொந்தமான பிள்ளைகளாகவே வாழ்வோம். அதற்காக ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசித்து அதில் எழுதியுள்ள இறை வார்த்தைகளை மனப்பாடம் செய்து அதன்படி எங்கள் வாழ்வை சீர்படுத்த என்னையும் என்னை சார்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன் தந்தையே. ஆமென். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எடுத்துக்கொண்டிருந்த உறுதிமொழி நம்ம எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாவ சூழல்களிலிருந்தும் விடுவிப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். என்றென்று தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோம்.